கல்வாரி சிலுவையில் நம்மளுடைய கொடூர பாவங்களையும் சாபங்களையும் பார்த்த அதே கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் பார்க்கின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சிலுவையில் வடிந்த இரத்தம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், அவருடைய இடது கையில் நம்மளுடைய எல்லா மாம்சத்தின் இச்சையை அவர் சுமந்து அதன் பதிலாக ஆஸ்தியையும் கனத்தையும் அவர் கொடுத்தார் என்று. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வலது கையை குறித்து நம்ம பார்ப்போம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து செல்லலாம். உபாகமம் 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிரும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். He is your life and he is the length of your days. அவரே உனக்கு ஜீவனும் அவரே உனக்கு தீர்க்காயுசுமாய் இருப்பார். சீக்கிரத்தில் இளம் வயசு மரணம் அதெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. நல்ல நீண்ட ஆண்டுகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுக்காக நம்ம கர்த்தரில் போய் சேர்ந்து பரலோகத்தில் நாம் சந்தோஷமாக நம்ம ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். தம்முடைய வலது கரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களின் இச்சையை சுமந்தார். இப்போ கண்களின் இச்சை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், மாம்சத்தின் இச்சையை குறித்து பார்த்தோம். அப்படித்தானே 3 பிரதான பாவம். அந்த 3 பாவத்தின் நிமித்தமாக தான் நம்மளால ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியல, சமாதானத்தின் வாழ்க்கை வாழ முடியல, ஐஸ்வர்யமோ தீர்க்காயுசுள்ள வாழ்க்கை நம்மளால வாழ முடியல. அப்போ மாம்சத்தின் இச்சையை தேவன் தம்முடைய இடது கரத்தில் அவர் சுமந்தார் என்று போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் தம்முடைய வலக்கரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்களின் இச்சையை அவர் சுமந்தார். கண்களின் இச்சையின் மூலமாக கண்களின் இச்சையினால உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? என்ன பாவம் தெரியுதுன்னா பொருளாசை என்ற பாவம் தான். நம்ம ஒரு கடைக்கு போனால் பார்க்குறதெல்லாம் வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு டியூக் வண்டியோ இல்லாட்டி ஒரு காரோ வாங்கிட்டாங்கன்னா, ஃபார்ச்சுனரோ வாங்கிட்டாங்கன்னா அது நம்மளே வாங்கணும்னு சொல்லி நம்ம அந்த பொருள் ஆசை இருக்குல்ல, அந்த பொருள் ஆசை தான் கண்களின் இச்சை. ஆனால் பிசாசானவன் இந்த கண்களின் இச்சையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எதை அழிக்கிறான்னா தீர்க்காயுசை அவன் அழிக்கிறான். பொருளாசை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் பாருங்கள் சீக்கிரமாகவே அவங்க இந்த உலகத்தை விட்டு அவங்க கடந்து செல்வாங்க. எடுத்துக்காட்டாக நீதிமொழிகள் 28:16. பிரபு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பிரியமானவர்களே, பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இப்போ பொருள் ஆசையை வெறுக்காதவன் சீக்கிரத்தில் செத்து போயிடுவான். இதோடைய இன்சைட் மீனிங் அதுதான். பொருளாசையை நீ வெறுக்காமல் இருந்தனா, பொருளாசையிலே நீ இருந்தனா நீ சீக்கிரமாக இறந்து போயிடுவ. வேதம் தெளிவாக சொல்கிறது, பொருளாசையை வெறுக்கணும். விருப்பம் வைக்கலாம், ஆனால் ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. இன்னைக்கு கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் பணத்தை குறித்து பொருளாசை குறித்து தான் போதனை பண்ண. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், பொருளாசையை குறித்து பேசுகிறவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று நியூ டெஸ்டிமெண்ட்ல நிறைய வசனங்கள் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 75 நாபால் சொல்லி ஒருத்தர் தான் பாருங்க. அவன் பெரிய ஒரு பணக்காரன். அவனுடைய ஆடுகள் எல்லாமே தாவீதும் அவனுடைய நண்பர்களும் தான் காட்டில் அவ்வளோ பாதுகாப்பை கொடுத்தாருங்க. அப்போ தாவீது ஒன்று சொல்றான், நான் அவன் ஆட்டுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு நான் கொடுத்துருக்கிறேன், அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாப்பாட்டுலாம் நீ கொடு, கொஞ்சம் எங்களை கவனி அப்படின்னு சொல்ல போதும். அவன் பாருங்க, நான் என்னுடைய சாப்பாட்டில் ஒரு விஷயத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். அவனுடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 25:10-11. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் என்னால் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிகளுக்காக நான் அழித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். He fully trusted his wealth instead of trusting God. தன்னுடைய பொருட்கள் மேலேயும் தன்னுடைய சொத்து பத்து மேலேயும் அந்த நாபாலுடைய இருதயம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரிடத்தில் அவனுடைய இருதயம் இல்லை. விளைவு என்னாச்சு? அவன் அல்பாயுசில் செத்து போனாங்க. அவன் சீக்கிரத்தில் அவன் இறந்து போனான். அந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாட்குள்ளாக ஸ்ட்ரோக்ஸ் அவன் இறந்து போனான் பாருங்க. கர்த்தர் அவனை வாதித்தார். அப்போ இந்த பொருள் ஆசையினால பிசாசானவன் நம்முடைய தீர்க்காயுசை அளிக்கிறான். இப்போ ஆண்டவர் இந்த கண்களின் இச்சையை எப்படி அவர் சிலுவையில் சுமந்தான்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 3:16 அதன் வலது கையில் தீர்க்காயுசும்.
பிசாசானவன் கண்களின் இச்சையை என்ற பாவத்தை இயேசுவினுடைய வலது கையில் அவன் ஆணி அறைய போதும் அதுலேருந்து ஒரு ரத்தம் புறப்பட்டுச்சு பார்த்தீங்கல்ல. பிசாசு நம்மளுடைய எல்லா தீர்க்காயுசும் அழிச்சான் பார்த்தீங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வலது கரத்தில் இருந்து ரத்தம் புறப்பட்டதில்ல, அதன் வலது கரத்தில் தீர்க்காயுசை நம்மளுக்கு கொடுக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்ம சேவிக்கிறோம். தன்னுடைய இடது கரத்தில் செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்த அந்த தேவன் தம்முடைய வலது கரத்தின் மூலமாக நம்மளுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகஞ்சனை போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார், சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அழித்து போட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வலது கரத்தை நீட்டி கண்ணுக்கு இன்பமானதெல்லாம், கண்ணுக்கு இன்பமான எல்லா பொருளாசைகளையும் அவர் அழித்து விட்டார். பிரியமானவர்களே, நம்ம கண் இச்சைக்கோ மாம்ச இச்சைக்கோ நாம கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக வந்த எல்லா பாவங்களையும் பாவத்தின் விளைவுகளையும் அவர் சிலுவையில் சுமந்தார். இதனுடைய விளைவு என்ன? நம்ம சீக்கிரமாக சாகிறதான் பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து நம்மளுக்கு தீர்க்காயுசை அவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம தீர்க்காயுசா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் பிரதர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாமே செஞ்சிட்டார்ல, நாம என்ன செய்யணும்? இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து, we have to love God. உன் முழு இதயத்தோடு நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, you have to obey his word. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொள்வாயாக. you have to hold the Lord. You have to love the Lord, you have to obey his commandments and you have to hold the Lord. இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யும் போதும் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களிடத்தில் பேசும் என்று. அப்படி என்றால் நிச்சயமாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராவது மரண பயத்தில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை சொல்லுங்கள். அவர் நம்மளுக்கு தீர்க்காயுசை இந்த சிலுவையின் மூலமாக கொடுத்தார் என்று. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு பாவத்தை அவர் எப்படி சுமந்தார்னு பார்ப்போம். Until then, bye from Divan.